திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் செய்கின்ற ஸ்டாலின் அவர்களே, அரசாங்கத்திலிருந்து பணம் கொடுக்க பணம் இல்லையா? ஏன் அப்பாவுக்கு கடல்ல போய் பேராதிக்கிறதுக்கு 82 கோடி இருக்குது. மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் கார் பந்தயம் நடத்துறதுக்கு 42 கோடி இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்துல நெருங்கிட்டு வரதை ஒட்டி ஆளுங்கட்சியும் இந்த ஆட்சியில நாங்க இன்னென்ன சாதனை எல்லாம் பண்ணிருக்கோம்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பட்டியலிட, எதிர்கட்சிகள் இந்த ஆட்சியில எந்த சாதனையும் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பட்டியலிட, புதுசா ஆட்சியை பிடிக்க நினைக்கிற கட்சிகள் இந்த ரெண்டுமே ஒண்ணும் இல்ல, எங்கள்கிட்ட ஆட்சி கொடுங்க, நாங்க ஒரு சாதனை பண்றோம்னு சொல்லி அவங்க பண்ணக்கூடியதை ஒரு பட்டியலிடன்னு சொல்லி அனைத்து விதமான கட்சிகளும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தீவிரமா அவங்கவுங்க ஸ்டைல்ல பிரச்சாரத்துக்கு ரெடியாகி பிரச்சாரத்தையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வரிசையில அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் அப்படிங்கிற பெயரில தமிழகம் முழுக்க இப்போ சுற்றுப்பயணம் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காரு. அதுல முதல் கட்டமா கோவையில மேட்டுப்பாளையத்துல இருந்து அவர் முதல் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்காரு. ஆனா கோயம்புத்தூர்ல அவர் பேசினதுக்கு அப்புறம் திமுக அதை அடிமை கூட்டம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு கூடிய கூட்டம் மாதிரியே அந்த கூட்டம் இல்ல அப்படின்னு பல்வேறு வகைகள்ல அதிமுகவை கிண்டல் பண்ணனாங்க. ஆனா அதுக்கெல்லாம் பதில் சொல்ற விதமா பயங்கர எழுச்சியோட மிகப்பெரிய கம்பேக் கொடுத்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு மக்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய அளவுல விழுப்புரத்தில் நடந்த கூட்டத்திலையும் அவருக்கு கிடைச்ச வரவேற்பலையும் அங்க நடந்த முறைகளிலுமே திமுகவுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. அவர் ரோட் ஷோல நடந்து போகும்போது அவரால் நடக்கவே முடியாத அளவுக்கு கூட்டம் அங்க அவ்வளோ அலைமோதியது. இதெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய எழுச்சி உண்டாக்கிய தவிர்க்க முடியாத ஒரு தலைவரா எடப்பாடி பழனிசாமி இருக்கார் அப்படிங்கறத அந்த கூட்டத்தின் மூலமாவே காண முடியுதுன்னு கட்சி தலைவர்கள் எல்லாருமே சொல்றாங்க. கடந்த ஒரு வருஷமா ஆளுங்கட்சிய பெருசா எந்த அளவுலையும் எதிர்கட்சியா இருந்த அதிமுக மிகப்பெரிய அளவுலையும் விமர்சிக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் பாஜக பண்ணின அளவு கூட ஆளுங்கட்சிய அதிமுக விமர்சிக்கல அப்படின்னு மக்கள் எல்லாரும் சமூக வலைத்தளங்கள்ல ட்ரோல் பண்ணினாலும் அதுக்கெல்லாம் பதில் சொல்ற விதமா இப்போ தன்னுடைய பேரணிய அவர் தொடங்கியிருக்கிறாரு. தேர்தல் நெருங்கிட்டு வர இந்த சமயத்துல தன்னுடைய தலைமைய இப்போ நிரூபிச்சே ஆகணும், தன்னோட தலைமையில இருக்கக்கூடிய இந்த கட்சிய ஜெயிக்க வச்சு ஆகணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல தீவிர பிரச்சாரத்துல இறங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதோட ஒரு தொடக்கமா தான் இந்த சுற்றுப்பயணத்தை அவர் தொடங்கியிருக்கிறாரு. மிகப்பெரிய பிரம்மாண்டமான பஸ், அதுல மேலே ஏறி தொண்டர்களை எல்லாரையும் பார்த்த மாதிரி மைக்கில் அவர் பேசக்கூடிய விஷயங்களும் அவருடைய கர்ஜனையும் மக்கள் கிட்ட அவர் சீக்கிரமா அதிவேகமா கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுற்றுப்பயணம் அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கு. ஆரம்பத்துல கோயம்புத்தூர்ல பேசும்போது அறநிலையத்துறையில இருந்து காசு எடுத்து கல்லூரிகளுக்கு செலவழிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன அந்த கருத்து திமுக மிகப்பெரிய அளவுல ட்ரோல் பண்ணாங்க. ஆனா அந்த ட்ரோலை சூப்பரா ஹேண்டில் பண்ற மாதிரியும் அவங்களுக்கு பதில் சொல்ற மாதிரியும் அடுத்த நாள் விழுப்புரத்துல எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அவரு அறநிலையத்துறையில இருந்து இன்னைக்கு கல்வி நிறுவனத்துக்கு நீங்க காசு கொடுக்கறீங்க, நாளைக்கு அறநிலையத்துறையில காசு இல்லைன்னா அது கல்வி நிறுவனத்துக்கு தான் பிரச்சனையா போய் முடியும். ஒரே நேரத்துல ஒவ்வொரு கல்வி இருக்கும், ஆகா பரவாயில்ல மாணவ பயணம் அறநிலையத்துறையிலிருந்து நிதி எடுத்து அந்த கல்லூரி ஆரம்பிக்கப்படும். நான் சொன்னேன் கல்லூரி ஆரம்பித்தது அவசியம், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அறநிலையத்துறையிலிருந்து நிதி எடுத்து கல்லூரி அமைச்சா மாணவன் தேவையான வசதி முழுவதும் கிடைக்க அறநிலையத்துறையிலிருந்து தான் அதுக்கு தேவையான நிதி ஒதுக்க முடியும். மாணவனை நலன் கருதி அதை அரசு கலைமட்ட கொண்டு வந்து சொன்னா அதுக்கு கண்டிப்பாக ஊக்குவிச்சு 2 நாளா விவாதம் நடக்குது. நீங்க தான் ஜிடிபியில எப்பவுமே நம்ம முன்னிலையில இருக்கும்னு சொல்றீங்க. அப்படி இருக்கிறப்போ ஏன் கல்வி நிறுவனத்துக்குன்னு தனியா நிதி ஒதுக்கலாமே, ஏன் அறநிலையத்துறையில இருந்து எடுக்கிறீங்கன்னு சொல்லி திமுகவுக்கே செக் பாயிண்ட் வச்சாரு எடப்பாடி பழனிசாமி. மாணவருக்கு தேவையான திட்டத்தை முழுமையான நிதி அறநிலையத்துறையிலிருந்து கிடைக்காது. ஏன்னா கல்லூரி வளர வளர கட்டணம் தேவை, அதுக்கு பல பிரிவுகள் புதுசா உருவாக்க வேணும். அரசாங்க கல்லூரியா இருந்தா அனைத்து கிடைக்கும், ஆனா அறநிலையத்துறையில் இருந்தா நிதிகள் பெறுவது சிரமம், மாணவர்கள் பாதிக்கப்பட்டுவாங்க. மாணவர்கள் பாதிக்க கூடாது என்பதற்குத்தான் இதை நாங்க சுட்டிக்காட்டினேன். அடுத்ததா இவரு முதலமைச்சர் ஸ்டாலினையும் உதயநிதியும் விமர்சிக்கிறதா இருக்கட்டும். வேண்டும் என்ற திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் செய்கின்ற ஸ்டாலின் அவர்களே, ஏன் அரசாங்கத்துல பணம் இல்லையா? திவாலாகி போச்சா? அரசாங்கத்திலிருந்து பணம் கொடுக்க பணம் இல்லையா?
அப்பாவுக்கு கடல்ல போய் பேரா வைக்கிறதுக்கு 82 கோடி இருக்குது. மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் கார் பந்தய நடத்துறதுக்கு 42 கோடி இருக்குது. அரசாங்கத்தை பணத்தில் எடுத்து ஊதாரித்தனமா செலவு பண்றதுக்கு பணம் இருக்குது. மாணவர்கள் கல்வி கற்பதற்கு அரசின் சார்பா கலைக்கல்லூரி கட்டும் சொன்னா நீங்க தவறா நினைக்கிறீங்க. டாஸ்மாக் ஊழலை பத்தி பேசுறதா இருக்கட்டும்னு அடுத்தடுத்து இவர் பேசக்கூடிய விஷயங்களை திமுகவுடைய ஐடி விங்காலேயே தாக்குப்பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு கூட்டத்திலையும் என்ன பேசணும், என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னு சொல்லி இவருக்கு பின்னாடி மிகப்பெரிய குழுக்கள் இருக்கிறதாகவும் அவங்க கொடுக்கற பாயிண்ட்டையும் அந்த கருத்துக்கள் போய் சேரக்கூடிய வீரியத்தையும் அவங்க கண்டறிச்சு அடுத்தடுத்த கூட்டத்துல அதுக்கான பாயிண்ட்ஸ் எடுத்து தராங்கன்னு சொல்லப்படுது. அதனாலதான் கோயம்புத்தூர்ல கொஞ்சம் தடுமாறினவரு விழுப்புரத்துல டாப் கியர்ல போய் 2026ல கண்டிப்பா ஆட்சி மாற்றம் இருக்கும், இதை நான் அடிச்சு சொல்றேன் அப்படிங்கிற அளவுக்கு உறுதியா சொல்லியிருக்காரு. இதுக்கு திமுக சார்பிலையோ மத்த கட்சி சார்பிலையோ அவருக்கு கோவை மாவட்டத்துல கூட்டம் இருக்கிறதோ அவருக்கு வரவேற்பு இருக்கிறதோ பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இதே கூட்டமும் வரவேற்பும் தென் மாவட்டங்கள்ல அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது இருந்ததுன்னா கண்டிப்பா 2026ல மிகப்பெரிய மாற்றத்துக்கு அவருடைய இந்த சுற்றுப்பயணம் ஒரு காரணமா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.